இஸ்ரோ கடந்த 30ஆம் தேதி தலா 220 கிலோ எடை கொண்ட ஸ்பேடெக்ஸ் பி, ஸ்பேடெக்ஸ் ஏ என்ற 2 செயற்கைக்கோள்களை PSLV C-60 ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக விண்ணில் ஏவியது. இந்த 2 செயற்கைக்கோள்களையும் விண்வெளியில் இணைக்கும் டாக்கிங் செயல்முறை வெற்றி பெற்றுள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. ரஷ்யா, அமெரிக்கா, சீனா வரிசையில் இந்தியாவும் இணைந்துள்ளது. இந்தியாவின் விண்வெளி திறன்களை உயர்த்திய இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்துக்கள் என ஜனாதிபதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஸ்பேடெக்ஸ் திட்டம் வெற்றியானது இந்திய விண்வெளி திட்டத்தில் புதிய மைல்கல்லை எட்டியுள்ளது என்றும் கூறியுள்ளார். விண்வெளியில் 2 செயற்கைக்கோள்களை டாக்கிங் முறை மூலம் இணைத்து சரித்திர சாதனை படைத்த இந்திய விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். விண்வெளியில் 2 விண்கலன்களை இணையச் செய்த இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு பாராட்டுகள். இந்த சாதனை இந்தியாவின் வருங்கால விண்வெளி திட்டங்களுக்கு உதவும் ஒரு படிக்கல்லாக இருக்கும் என கூறியுள்ளார். ஸ்பேடெக்ஸ் திட்டம் வெற்றி பெற்றதை தொடர்ந்து இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஸ்பேடெக்ஸ் திட்ட வெற்றியானது சந்திரயான் 4 திட்டத்திற்கு நிறைய உதவும். விண்வெளியில் கிடக்கும் குப்பைகளை நீக்குவதற்கும் உதவ முடியும் என இந்த திட்டம் நிரூபிக்கும். உண்மையில் இது ஒரு நல்ல சாதனை என்றும் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு, டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் பசுமை தொழில்கள் உள்ளிட்ட எதிர்காலத்திற்கு தேவையான திறன் மேம்பாட்டில் இந்தியா 2வது இடம் பிடித்துள்ளது. இளைஞர் முன்னேற்றத்திற்கான பாதையில் இந்தியா முன்னேறும் நேரத்தில் இந்த அறிக்கை முக்கியமானது என பிரதமர் மோடி கூறியுள்ளார். விண்வெளியில் செயற்கைக்கோளை இணைக்கும் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றிகரமான செயல் விளக்கத்திற்காக இஸ்ரோ குழுவினருக்கு மனமார்ந்த பாராட்டுகள் என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இந்த மகத்தான சாதனையை அடைய கடுமையாக உழைத்த அனைத்து விஞ்ஞானிகளுக்கும் வாழ்த்துக்கள் என அவர் கூறியுள்ளார். இந்தியா விண்வெளி டாக்கிங் தொழில்நுட்பத்தில் தேர்ச்சி பெற்ற 4வது நாடாக மாறியுள்ளதாக காங்கிரஸ் MP ராகுல் தெரிவித்துள்ளார். விஞ்ஞானிகளின் அர்ப்பணிப்பும் புதுமையும் தொடர்ந்து உலகை ஊக்குவிப்பதோடு ஒவ்வொரு இந்தியரையும் பெருமைப்படுத்துகிறது எனவும் தெரிவித்தார். மத்திய அரசு ஊழியர்களுக்கு 8வது சம்பள கமிஷன் அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. புதிய சம்பள கமிஷன் பரிந்துரை அடிப்படையில் வரும் 2026ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் புதிய சம்பளம், ஓய்வூதியம் வழங்கப்படும் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவனியாபுரம் பாலமேட்டை தொடர்ந்து இன்று அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டியை துணை முதல்வர் உதயநிதி துவக்கி வைத்தார். 1000 காளைகள், 900 மாடுபிடி வீரர்கள் போட்டியில் களமிறங்குகின்றனர். போட்டியை காண ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் திரண்டனர். மதுரை அலங்காநல்லூரில் நடந்த ஜல்லிக்கட்டில் 20 காளைகளை அடக்கிய சிவகங்கை மாவட்டம் பூவந்தியை சேர்ந்த அபிசித்தர் என்ற வீரர் முதலிடம் பெற்றார். 14 காளையை அடக்கிய பொதும்பு கிராமத்தை சேர்ந்த ஸ்ரீதர் 2ஆம் இடமும், 10 காளை அடக்கிய விக்னேஷ் 3ஆம் இடம் பெற்றனர். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் உதயநிதி தனது மகனின் நண்பர்கள் அமர வைப்பதற்காக மதுரை கலெக்டரை மேடையிலிருந்து அகற்றியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். உதயநிதிக்கு 2011 தேர்தல் முடிவுகளும் அதற்கு பின் வந்த 10 ஆண்டுகளும் நினைவிருக்கட்டும். இந்த மன்னராட்சி மனநிலைக்கு தமிழக மக்கள் வரும் 2026ஆம் ஆண்டு முடிவு கட்டுவார்கள் என தெரிவித்தார். AI தொழில்நுட்பத்தை தேர்தல் பிரச்சாரத்தில் பயன்படுத்தும் போது அதை பொறுப்புடனும் வெளிப்படைத்தன்மையுடனும் பயன்படுத்த வேண்டும் என அனைத்து கட்சிகளுக்கும் தேர்தல் கமிஷன் அறிவுரை வழங்கியுள்ளது. அனைத்து கட்சிகளும் பிரச்சாரத்தின் போது கண்ணியம் மற்றும் நல்லொழுக்கத்தை பேணி காக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. டெல்லி சட்டசபைக்கு பிப்ரவரி 5இல் சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ளது. இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கில் காங்கிரஸ் கட்சி வாக்குறுதிகளை அள்ளி வீசி வருகிறது. அந்த வகையில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் 300 யூனிட் இலவச மின்சாரம், 500 ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர்கள் மற்றும் இலவச ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்துள்ளது. மும்பை பந்த்ராவில் பிரபல ஹிந்தி நடிகர் சயீஃப் அலிகான் வீட்டில் நள்ளிரவில் புகுந்த நபர் சயீஃப் அலிகானை கத்தியால் குத்திவிட்டு அங்கிருந்து தப்பினார். உடனடியாக அவரை மீட்ட குடும்பத்தினர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மும்பை குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். சயீஃப் அலிகான் தற்போது அபாய கட்டத்தை தாண்டியதாகவும் நலமாக இருப்பதாகவும் லீலாவதி மருத்துவமனை டாக்டர் நிதின் டாங்கே தெரிவித்துள்ளார். அவரது இடது கையில் 2 ஆழமான காயங்களும் கழுத்தில் ஒரு ஆழமான காயமும் பிளாஸ்டிக் சர்ஜரி குழுவால் சரி செய்யப்பட்டன என அவர் கூறினார். நடிகர் சயீஃப் அலிகான் குத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக கருத்து தெரிவித்த டெல்லி முன்னாள் முதல்வர் கெஜ்ரிவால் மும்பையில் மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க மகாராஷ்டிரா அரசு தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினார். பாரதிய ஜனதா மோசமான அரசியலை நிறுத்திவிட்டு வளர்ச்சிப் பணிகளை செய்ய வேண்டும் என்றும் கூறினார். நடிகர் சயீஃப் அலிகான் மீதான தாக்குதல் சம்பவம் குறித்து மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் கருத்து தெரிவித்துள்ளார்.
சைஃப் அலிகான் மீதான தாக்குதல் ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம் என்றாலும் மும்பையை பாதுகாப்பற்றது என்ற முத்திரை குத்துவது சரியல்ல என கூறியுள்ளார். அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டது சட்டவிரோதமானது. இதற்கு பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா ஆகியோர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என ஆம் ஆத்மி ராஜ்யசபா எம்பி சஞ்சய் சிங் தெரிவித்துள்ளார். 2 குழந்தைகளுக்கு மேல் இருந்தால் மட்டுமே ஒரு நபர் கவுன்சிலர் அல்லது மேயராக முடியும் என சட்டத்தை மாற்றினால்தான் மக்கள் தொகை குறைவதை கட்டுப்படுத்த முடியும் என ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். குழந்தைகள் பெற்றுக் கொள்வதை ஊக்குவிக்கும் வகையில் கொள்கைகளில் மாற்றம் கொண்டுவர திட்டமிட்டுள்ளேன் என்றும் தெரிவித்தார். கர்நாடகா பீதர் டவுன் பகுதியில் சிவாஜி சவுக் என்ற இடத்தில் உள்ளது SBI வங்கியின் மெயின் பிரான்ச். இங்கு ATMில் பணம் நிரப்ப ஏஜென்சி வண்டி ஒன்று வந்தது. அதிலிருந்து இறங்கிய ஊழியர்கள் கிரி வெங்கடேஷ் மற்றும் சிவகுமார் பணப்பெட்டியை இறக்கினர். அப்போது முகமூடி அணிந்து வந்த 2 ஆசாமிகள் ஊழியர்கள் சுதாரிக்கும் முன் அவர்கள் கண்களில் மிளகாய் பொடியை தூவினர். ஆத்திரமடைந்த கொள்ளை ஆசாமிகள் துப்பாக்கியால் ஊழியர்களை சுட்டனர். 2 பேரும் குண்டு பாய்ந்து சரிந்தனர். பணப்பெட்டியை தூக்கிக் கொண்டு அந்த கும்பல் பைக்கில் தப்பி சென்றது. அதில் 93 லட்சம் பணம் இருந்துள்ளது. சென்னையின் முக்கிய சுற்றுலா தலமான மெரினா கடற்கரையில் காணும் பொங்கலை முன்னிட்டு ஏராளமான மக்கள் குவிந்தனர். கடலில் பொதுமக்கள் இறங்காதவாறு தடுப்பு கட்டைகள் அமைத்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். பெற்றோருடன் வந்திருந்த சிறுவர் சிறுமிகள் கடற்கரை மணலில் அமர்ந்து விளையாடி மகிழ்ந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் வன்னியன் விடுதியில் ஜல்லிக்கட்டு போட்டி விமரிசையாக நடந்தது. வாடிவாசலில் அவிழ்க்கப்பட்ட 2 காளைகள் மிரண்டு ஓடி இருவேறு விவசாய கிணறுகளில் தவறி விழுந்தது. இதில் ஒரு காளை தீயணைப்பு துறையினரால் பத்திரமாக உயிருடன் மீட்கப்பட்டது. ஒரு காளை பரிதாபமாக இறந்தது. புதுக்கோட்டை மாவட்டம் மங்கதேவன்பட்டியில் ஜல்லிக்கட்டு நடந்தது. அப்போது காளை முட்டியதில் பார்வையாளராக வந்த கீரனூர் ஒடுக்கம்பட்டி விளாவயல் கிராமத்தைச் சேர்ந்த பெருமாள் என்ற 70 வயது முதியவர் பரிதாபமாக இறந்தார். நடிகர் விஜய் சென்னை அருகே பரந்தூரில் புதிய ஏர்போர்ட் அமைப்பதை எதிர்த்து போராட்டம் நடத்தும் மக்களை குடியரசு தினத்தில் சென்று சந்திக்க இருப்பதாகவும் அதற்கான ஏற்பாடுகள் செய்யுமாறு உத்தரவிட்டுள்ளதாகவும் தவேக தரப்பில் கூறப்படுகிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம், கவர்னர் ரவி விவகாரம் ஆகியவற்றை சட்ட ரீதியாக எதிர்கொள்வது குறித்த கருத்தரங்கம் திமுக சட்டத்துறை சார்பில் சென்னையில் ஜனவரி 18ஆம் தேதி மாநில மாநாட்டில் நடக்கவுள்ளது. இதில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்று சிறப்புரையாற்ற உள்ளார் என திமுக சட்டத்துறை செயலர் NR இளங்கோ தெரிவித்தார். அதிமுக சார்பில் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் அனைத்து சட்டசபை தொகுதிகளிலும் நடத்தப்படும் என அக்கட்சி பொதுச் செயலர் பழனிசாமி அறிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதி இடைத்தேர்தல் பிப்ரவரி 5இல் நடக்க உள்ளதால் அந்த மாவட்டத்திற்கு உட்பட்ட சட்டசபை தொகுதிகளில் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் பிப்ரவரி 12, 13, 14ஆம் தேதிகளில் நடக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடந்த சில தினங்களாக ஈவே ராமசாமியை கடுமையாக விமர்சித்து வருகிறார். அவருக்கு திமுக உள்ளிட்ட கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் ஈவே ராமசாமி ஆதரவு அமைப்பினர் சீமான் வீட்டை முற்றுகையிடப் போவதாக அறிவித்திருப்பதால் அவரது வீட்டிற்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையை ஒட்டி 13ஆம் தேதி 185 கோடி ரூபாய்க்கும் 14ஆம் தேதி 268 கோடி ரூபாய்க்கும் என டாஸ்மாகில் 2 நாட்களில் 453 கோடி ரூபாய்க்கு மது வகைகள் விற்பனையாகியுள்ளது. தொடர் அரசு விடுமுறையால் மதுக்கடைகளில் பொங்கலுக்கு எவ்வளவு மது வகைகள் விற்பனையாகின என்ற விவரம் துல்லியமாக கிடைக்கவில்லை என டாஸ்மாக் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் வன்னியன் விடுதி சித்தி விநாயகர் மாயன் பெருமாள் கோயில் விழாவை முன்னிட்டு 65வது ஆண்டாக ஜல்லிக்கட்டு போட்டி நடக்கிறது. பிற்படுத்தப்பட்டோர் நல அமைச்சர் மையநாதன் போட்டியை தொடங்கி வைத்தார். இதில் 800 காளைகளும் 300 காளையர்களும் பங்கேற்றுள்ளனர். வெற்றி பெற்ற காளையர்களுக்கும் காளைகளுக்கும் கட்டில், மிக்சி, குக்கர் உள்ளிட்ட ஏராளமான பரிசுகள் வழங்கப்பட்டு வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே சாலைப்புதூரில் பழனிக்கு பாத யாத்திரை சென்ற பக்தர்கள் மீது கார் மோதியது. இதில் மதுரையைச் சேர்ந்த 2 பக்தர்கள் இறந்தனர். ஒருவர் காயமடைந்தார். ஒட்டன்சத்திரம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் அருகே சீலாப்பி குளத்தில் மிகவும் வித்தியாசமான முறையில் திருமணமான தம்பதியினர் பந்தை வாயில் கடித்தபடி கடத்திச் செல்லும் புதுமையான விளையாட்டுப் போட்டி நடந்தது. போட்டியில் அதிகமான பந்துகளை கடத்தி வெற்றி பெற்ற தம்பதியினருக்கு பரிசாக பெரிய கொப்பரை, அண்டா போன்ற பாத்திரங்கள் வழங்கப்பட்டது. இந்த புதுமையான போட்டி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஓசூர் அருகே கோபச்சந்திரம் கிராமத்தில் நடந்த எருதாட்ட நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்ட காளைகள் கூட்டத்தின் நடுவே சீறி பாய்ந்தன. அப்பகுதி காளையர்கள் மாடுகளை அடக்கி பரிசு பொருட்களை தட்டிச் சென்றனர். பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் எருதாட்ட விழாவை கண்டு ரசித்தனர்.
சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகர பொங்கல் விழா கழகம் சார்பில் நடந்த பொங்கல் விழா நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் ராஜேந்திரன் ஆத்தூர் வழியாக செல்லும் வசிஷ்ட நதியில் காவிரி உபரிநீர் கொண்டு செல்வதற்கான திட்டத்தை முதல்வர் ஸ்டாலினிடம் வலியுறுத்தப்படுவதாக கூறினார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே கடியாப்பட்டியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் நடந்தது. 16 மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. காரைக்குடி எம்எல்ஏ மாங்குடி பந்தயத்தை தொடங்கி வைத்தார். சாலையின் இருபுறங்களிலும் நின்ற மக்கள் கண்டு ரசித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் அருகே சூளாங்குறிச்சி ஏரிக்கரை பகுதியில் சாக்கு மூட்டையில் அரசு மதுபான மதுபாட்டில் பதுக்கி வைத்து விற்பனை செய்து வருகின்றனர். இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த கீழ்பவானி அணையின் பூங்கா மற்றும் கொடிவேரி அணையில் தொடர் விடுமுறையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். 10,000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்தும் பரிசலில் பயணம் செய்தும் மீன்களை ருசித்தும் மகிழ்ந்தனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகம் தெப்பக்காடு அபாயரணம் யானைகள் முகாமில் நடந்த பொங்கல் விழாவில் 29 வளர்ப்பு யானைகள், பாகன்கள், வனத்துறை அதிகாரிகள், வன ஊழியர்கள், சுற்றுலா பயணிகள் மற்றும் பழங்குடியினர் என அனைவரும் பங்கேற்று விழாவை கொண்டாடினர். பழங்குடியின மக்கள் பாரம்பரிய நடனமாடி மகிழ்ந்தனர். கோவை மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் வனத்திலிருந்து வெளியேறிய ஒற்றை காட்டு யானை கவுண்டம்பாளையம் பகுதிக்குள் உணவு தேடி ஆக்ரோஷமாக சென்றது. அங்கு ஒரு வீட்டின் கதவை திறக்க முற்பட்டது. அப்போது அந்த வீட்டில் இருந்த சிறுமி, ஐயோ தாத்தா உள்ளார வந்துருங்க, யானை வருது என கூச்சலிட்டு கதறினார். தாத்தாவுடன் நின்றிருந்த அப்பா, அம்மா என அனைவரும் வீட்டிற்குள் சென்று உடனே கதவை மூடினர். கணேசா கணேசா என யானையை பார்த்து கும்பிட்டனர். வாசலில் நின்ற யானை உடனே சென்றது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஆற்றிமலையில் நடந்த 63வது ஜல்லிக்கட்டு விழாவை மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி துவக்கி வைத்தார். பல்வேறு சுற்றுகளாக நடந்த போட்டியில் 750 காளைகள், 450 காளையர்கள் களம் இறங்கினர். வாடிவாசலில் சீறி பாய்ந்த அடங்காத காளைகளை சில மாடுபிடி வீரர்கள் அடக்கினர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு கடலில் புழல் ஜெயிலில் பணியாற்றும் காவலரின் மகன் மோசஸ் தனது நண்பர்கள் 4 பேருடன் தடையை மீறி குளித்தார். ராட்சத அலையில் சிக்கி கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்ட மோசஸ் பரிதாபமாக இறந்தார். இதேபோல் கடலில் குளித்த மணலியை சேர்ந்த ராமு என்ற இளைஞரும் அலையில் இழுத்துச் செல்லப்பட்டார். அவரை மீனவர்கள் பத்திரமாக மீட்டனர். இலங்கை கடற்படை சிறைப்பிடித்த 15 தமிழக மீனவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு விடுவிக்கப்பட்டனர். இந்திய தூதரக அதிகாரிகள் 15 பேரையும் விமானத்தில் சென்னைக்கு அனுப்பி வைத்தனர். ஏர்போர்ட் வந்தடைந்த அவர்களை தமிழக மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்று சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்தனர். காணும் பொங்கலையொட்டி திருச்சி முக்கொம்பு சுற்றுலா மையத்தில் டூரிஸ்டுகள் குவிந்தனர். குடும்பத்தினருடன் பொழுதை மகிழ்ச்சியாக கழித்தனர். பாதுகாப்பு குறித்து திருச்சி எஸ்பி செல்வநாகரத்தினம் நேரில் ஆய்வு செய்தார். கோவை மாவட்டம் சிறுமுகை அருகே பகத்தார் கிராமத்தில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி நடந்த ஆன்மீக இரணிய நாடகத்தை கிராம மக்கள் விடிய விடிய கண்டு ரசித்தனர். இந்த நாடகத்தில் உள்ளூர் மக்களே பல்வேறு கதாபாத்திரங்களை ஏற்று தத்ரூபமாக நடித்து அசத்தினர். மயிலாடுதுறை அருகே திருக்கடையூரில் காணும் பொங்கலை முன்னிட்டு 45ஆம் ஆண்டு மாபெரும் குதிரை மாடு எல்கை பந்தயம் நடந்தது. நூற்றுக்கணக்கான மாடு, குதிரை வண்டிகள் போட்டியில் கலந்து கொண்டன. பல்லாயிரக்கணக்கான பார்வையாளர்கள் கலந்து கொண்டனர். திருப்பரப்பு அருவியில் காணும் பொங்கல் தினமான இன்று காலை முதல் டூரிஸ்டுகள் வருகை அதிகமாக காணப்பட்டது. அருவியில் மிதமான அளவில் தண்ணீர் கொட்டுவதால் ஆனந்த குளியலிட்டனர். இதேபோன்று திருவட்டார், மாத்தூர், தொட்டிப்பாலம் இயற்கை அழகை ரசித்து மகிழ்ந்தனர். தொட்டிப்பாலம் பகுதியில் போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் டூரிஸ்டுகள் குவிந்தனர். மெயின் அருவியில் டூரிஸ்டுகள் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். குழு சூழல் காணப்படுவதால் டூரிஸ்டுகள் மகிழ்ச்சி அடைந்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சட்டசபை தொகுதி முன்னாள் எம்எல்ஏ PR சுந்தரம் உடல் நலக் குறைவால் காலமானார். அவருக்கு வயது 73. அதிமுகவில் இருந்த அவர் 2 முறை எம்எல்ஏவாகவும் 2014 முதல் 2019 வரை நாமக்கல் லோக்சபா தொகுதி எம்பியாகவும் இருந்தார். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு திமுகவில் இணைந்தார். PR சுந்தரம் மறைவுக்கு முதல்வர் ஸ்டாலின் உட்பட பல்வேறு கட்சித் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். காணும் பொங்கலை முன்னிட்டு இன்று லட்சக்கணக்கான மக்கள் மெரினா கடற்கரைக்கு வருவார்கள் என்பதால் போலீசார் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். கடற்கரைக்கு வரும் மக்கள் கடலில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடலுக்குள் இறங்காமல் இருப்பதற்காக தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது.
கொடைக்கானல் செல்லும் சாலையில் சிறு குறிஞ்சி மலர்கள் அதிக அளவில் பூத்து குலுங்குகிறது. பூத்து குலுங்கியுள்ள சிறு குறிஞ்சி மலர்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து செல்வதோடு புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து செல்கின்றனர். வேலூர் மாவட்டம் அடுக்கம்பாறை அருகே உள்ள மூஞ்சூர்பட்டு கிராமத்தில் காணும் பொங்கலை முன்னிட்டு மஞ்சு விரட்டு எனப்படும் காளைகளை விடும் திருவிழா நடந்தது. இதில் ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர் ஆகிய மாவட்டங்களிலிருந்து 150க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்று ஓடியது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை, புத்தானத்தம் அருகே இந்து இயக்கங்கள் சார்பில் ஞானவேல் முருகன் ரத யாத்திரை ஊர்வலம் நடந்தது. பாறைப்பட்டியிலிருந்து பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஞானவேல் முருகன் ரதத்தில் வைக்கப்பட்டு சிறப்பு வழிபாடுகளுக்கு பின் ஊர்வலம் தொடங்கியது. விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் நிர்வாகி பாண்டியன் ஊர்வலத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிப்ரவரி 5 நடக்கிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் நாளையுடன் முடிவடைகிறது. 18ஆம் தேதி வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடக்கிறது. மனுவை வாபஸ் பெற 20ஆம் தேதி கடைசி நாள். அன்று மாலை இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது. சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறும் பன்னாட்டு புத்தக திருவிழாவை அமைச்சர்கள் மகேஷ், அன்பரசன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். 3 நாட்கள் நடைபெறவுள்ள புத்தக திருவிழாவில் அமெரிக்கா, மலேசியா, பிரான்ஸ் உட்பட 65 நாடுகளைச் சேர்ந்த புத்தக பதிப்பாளர்கள் பங்கேற்றுள்ளனர். 3 நாட்களும் நூல் வெளியீடுகள், கருத்தரங்குகள், கலந்துரையாடல்கள் என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன. பொங்கல் விடுமுறை காரணமாக தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் மீன் காட்சியகம், முதலைப்பண்ணை, தொங்கும் பாலம், மெயின் அருவி, சினிபால்ஸ் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் குறைந்து காணப்பட்டதால் வியாபாரிகள் வேதனை அடைந்துள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறை போலீஸ் ஸ்டேஷன் மைதானத்தில் குடும்பத்தினருடன் போலீசார் பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர். இந்த விழாவில் தண்ணீர் நிரப்புதல், சாக்கு போட்டிகள், மியூசிக்கல் சேர் உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகள் நடத்தி கொண்டாடினர். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே மங்கதேவன்பட்டியில் தைப்பொங்கல் விழாவை முன்னிட்டு 2வது ஆண்டாக ஜல்லிக்கட்டு போட்டி நடந்தது. 750 காளைகளும் 250 காளையர்களும் பங்கேற்றனர். வெற்றி பெறும் காளையர்களுக்கு கட்டில், மிக்சி, குக்கர், அண்டா, நாற்காலி உள்ளிட்ட ஏராளமான பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் கும்பக்கரை அருவிக்கு பொங்கல் விடுமுறையை முன்னிட்டு ஏராளமான டூரிஸ்டுகள் குவிந்தனர். 5000த்திற்கும் மேற்பட்ட டூரிஸ்டுகள் குவிந்ததால் கும்பக்கரை அருவியில் வெறும் மனித தலைகளாக தென்பட்டது. முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் 7 பேர் கொண்ட புதிய கண்காணிப்பு குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது. தேசிய அணைகள் பாதுகாப்பு சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்த கண்காணிப்பு குழுவின் தலைவராக தேசிய அணை பாதுகாப்பு ஆணைய தலைவர் அனில் ஜெயின் நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்தது. ஒரு சவரன் 59,120க்கு விற்பனையாகிறது. ஒரு கிராமுக்கு 50 ரூபாய் உயர்ந்து 7,390 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 2 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 103 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 1,03,000க்கும் விற்பனையாகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் விழுதவாடி ஏரியில் பழைய சீவரம் பகுதியைச் சேர்ந்த 3 இளைஞர்கள் மூழ்கி இறந்தனர். 3 பேரும் கொலை செய்யப்பட்டுள்ளனர். குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என கூறி அவரது உறவினர்கள் செங்கல்பட்டு சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். சென்னை பூந்தமல்லி மேல்மாநகர் பகுதியில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. ஜாதி மத பேதமின்றி அனைத்து தரப்பினரும் ஒன்றாக பொங்கல் வைத்து வழிபட்டனர். ஏராளமான விளையாட்டுப் போட்டிகளும் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. சிறுவர் சிறுமியர்களின் கலை நிகழ்ச்சியும் நடந்தது. மதுரை மாவட்டம் சல்லுப்பாப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் வெள்ளத்தாய், வயது 64. அப்பகுதி மக்களுடன் சேர்ந்து திருப்பதிக்கு சுற்றுலா சென்றார். லட்டு வாங்கச் சென்ற அவர் திடீரென மாயமானார். எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. போலீசில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. உத்தரகாண்டில் துணை ராணுவத்தில் பணிபுரிந்து வந்த அவரது மகன் மாரியப்பன் திருப்பதி சென்று புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து வெள்ளத்தாயை தேடுகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் கோவளம் கடற்கரையில் காணும் பொங்கலை முன்னிட்டு ஏராளமானோர் குடும்பத்துடன் குவிந்தனர். கடலில் குளித்து மகிழ்ந்தனர். கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கடற்கரை பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. காணும் பொங்கலை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். குடும்பத்துடன் கடற்கரை கோயில், வெண்ணெய் உருண்டை பாறை, 5 ரதம், அர்ஜுனன் தபசு, கலங்கரை விளக்கம் ஆகியவற்றை கண்டு ரசித்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே செந்தாரப்பட்டி கிராமத்தில் அனுமதியின்றி நடத்தப்பட்ட எருதாட்ட விழாவில் தேமுதிக முன்னாள் கவுன்சிலர் மணிவேலின் காளை மிரண்டதில் மணிவேலின் கழுத்தில் காளையின் கொம்பு குத்தி சம்பவ இடத்திலேயே இறந்தார்.
மேலும் இந்த விழாவில் காளைகளை அடக்க முயன்ற காளையர்கள் 3 பேர் காயமடைந்தனர். தம்மம்பட்டி போலீசார் மணிவேலின் உடலை கைப்பற்றி ஆத்தூர் அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பினர். விசாரித்து வருகின்றனர். ஈரோடு வஉசி பூங்காவில் ஆயிரக்கணக்கான பெண்கள் ஒன்று கூடி குத்தாட்டம் போட்டும் விளையாடியும் காணும் பொங்கலை உற்சாகமாக கொண்டாடினர். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இன்று கோலாகலமாக நடந்தது. காளையை அடக்க அயர்லாந்து நாட்டைச் சேர்ந்த ஆண்டனி ஆர்வமுடன் ஆன்லைன் மூலம் பதிவு செய்து டோக்கன் பெற்றிருந்தார். மருத்துவக் குழுவினர் உடற்தகுதி பரிசோதனை செய்தபோது வயது 53 என்பதால் களமிறங்க அனுமதி மறுக்கப்பட்டது. ஏமாற்றத்துடன் ஆண்டனி வெளியேறினார். வயதின் காரணமாக வெளியேறுவது ஏமாற்றம் அளிக்கிறது என ஆண்டனி கூறினார். புதுச்சேரி குயிலாபாளையத்தில் காணும் பொங்கலையொட்டி மஞ்சுவிரட்டு போட்டி நடந்தது. மாரியம்மன் கோயில் திருவிழாவோடு இந்த போட்டி நடத்தப்பட்டது. கொம்புகளில் வர்ணம் பூசி பூ பலூன்களை கட்டி அலங்கரித்த மாடுகள் போட்டியில் பங்கேற்றன. சிறுவர்களும் இளைஞர்களும் மாடுகளை உற்சாகத்துடன் விரட்டி சென்றனர். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் உற்சாகமாக கண்டு ரசித்தனர். வேலூர் மாவட்டம் புலிமேடு கிராமத்தில் மஞ்சுவிரட்டு போட்டி நடந்தது. 250க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. இளைஞர்கள் விரட்டி சென்றனர். மாடுகள் ஓடும் இடத்தில் மக்கள் கூட்டம் முண்டியடித்தது. இதனால் பெண் காவலர் உட்பட பலர் காயமடைந்தனர். ஓடுபாதையில் நின்ற மக்களை போலீசார் தடியடி நடத்தி கலைத்தனர். காணும் பொங்கலை முன்னிட்டு முட்டுக்காடு படகு குழாமில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. 3 மணி நேரம் காத்திருந்து படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். திருச்சி மாவட்டம் துறையூரில் போக்குவரத்து காவல் நிலையத்தில் டிராபிக் எஸ்ஐயாக பணியாற்றுபவர் அப்துல்லா உப்பிலியபுரம் பஸ் ஸ்டாண்ட் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டார். அப்போது மதுபோதையில் வந்த 7 பேர் எஸ்ஐயை தாக்கினர். காயமடைந்தார். உப்பிலியபுரம் போலீசார் 7 பேரை கைது செய்து துறையூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே கொல்லிமலை கிராமத்தில் கோத்தர் இன மக்களின் மூர்க்கம் பட்டராயர் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. கோத்தர் இன ஆண்கள் விரதமிருந்து கோயிலில் பொங்கல் வைத்து பூஜை செய்து வழிபட்டனர். உத்தரப்பிரதேச மாநிலம் மிர்சாபூரைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவர் விமலேஷ் குமார். இவரது ஆட்டோவில் பிரியான்ஷி பாண்டே என்ற இளம்பெண்ணும் அவர் தோழியும் சென்றனர். கட்டணம் தொடர்பாக பிரச்சினை ஏற்பட்டு வாய் தகராறில் முடிந்தது. பிரியான்ஷி ஜான்சி ராணியாக மாறி விமலேஷ் குமாரை இழுத்து போட்டு சரமாரியாக குத்தினார். கண்டபடி திட்டவும் செய்தார். விமலேஷ் குமார் போலீசாரிடம் புகார் செய்தார். காணும் பொங்கலை முன்னிட்டு வண்டலூர் உயிரியல் பூங்காவில் உள்ள விலங்குகளை ஏராளமானோர் கண்டுகளித்தனர். காணும் பொங்கல் அன்று மட்டும் 21,500 பார்வையாளர்கள் சென்றுள்ளனர். பொங்கல் விடுமுறையில் மொத்தம் 52,000 பேர் சென்றுள்ளனர். கடந்த ஆண்டு 60,600 பேர் வந்த நிலையில் இந்த ஆண்டு மக்கள் கூட்டம் குறைந்துள்ளது. சென்னை புளியந்தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் சரவணன் என்கிற பாம் சரவணன், வயது 42. பிரபல ரவுடியான இவர் தலைமறைவாக இருந்து வந்தார். வியாசர்பாடி கூட்ஷெட் பகுதியில் பதுங்கியிருந்த இவரை எம்கேபி நகர் போலீசார் பிடிக்கச் சென்றனர். போலீசாரை நோக்கி நாட்டு வெடிகுண்டுகளை வீசினார். குண்டு வெடிக்காததால் போலீசார் தப்பினர். இன்ஸ்பெக்டர் அம்பேத்கர் சரவணனை காலில் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த பாராட்டி திரௌபதி அம்மன் கோவில் அருகே சுற்றித் திரிந்த இளைஞர்கள் 4 பேரை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் இவர்கள் ஏற்கனவே பல்வேறு திருட்டுச் சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. ஜனவரி 14ஆம் தேதி நள்ளிரவு கவரட்டியிலிருந்து சுகேலிபர் தீவுக்கு 3 பணியாளர்கள், பயணிகள் 54 பேர் என மொத்தம் 57 பேரை ஏற்றிக்கொண்டு சென்ற படகு நடுக்கடலில் பழுதானது. இந்திய பெருங்கடலில் படகில் சிக்கி தவித்த 57 பேரை இந்திய கடலோர காவல் படையினர் பத்திரமாக மீட்டனர். தலைநகர் டெல்லியில் கடுமையான பனிப்பொழிவுக்கான ஆரஞ்ச் அலர்ட்டை இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. பனிப்பொழிவு காரணமாக இன்று காலை 29 ரயில்கள் தாமதமாக இயக்கப்படுகின்றன. அதேபோல விமான சேவையும் பாதிக்கப்பட்டுள்ளது. டெல்லி சட்டசபை தேர்தலையொட்டி பாரதிய ஜனதா கட்சியின் 40 பேர் கொண்ட நட்சத்திர பிரச்சாரர்கள் பட்டியல் உருவாக்கப்பட்டது. அந்த பட்டியலில் பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா, ராஜ்நாத் சிங், முதல்வர் யோகி ஆதித்யநாத் உட்பட 7 முதல்வர்கள் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். பார்லிமென்ட் பாதுகாப்பிலிருந்து கடந்த ஆண்டு விலக்கிக் கொள்ளப்பட்ட சிஆர்பிஎஃப் படைப்பிரிவு விஐபி பாதுகாப்பு பிரிவில் இணைக்கப்பட்டது. மத்திய உள்துறை அமைச்சகம் இந்த உத்தரவு பிறப்பித்தது. சிங்கப்பூர் அதிபர் தர்மன் சண்முகரத்னம் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ளார். ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் தனது மனைவி ஜனே யுமிகோ இட்டோகியுடன் சென்று மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் ஜனாதிபதி மாளிகை வந்தடைந்த அவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. அவரை ஜனாதிபதி திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் வரவேற்றனர். இந்தியாவில் உள்ள அனைத்து கோர்ட் வளாகங்கள் மற்றும் தீர்ப்பாயங்களில் ஆண்கள், பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநங்கைகளுக்கு தனித்தனி கழிப்பறை கட்ட வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது.
டெல்லி ஜங்புரா சட்டசபை தொகுதியில் போட்டியிடும் ஆம் ஆத்மி வேட்பாளரும் முன்னாள் துணை முதல்வருமான மனீஷ் சிசோடியா தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கல்வி, சுகாதார மேம்பாடு மூலம் மக்களின் எதிர்காலத்திற்கு பங்களிக்கும் தொலைநோக்கு பார்வையுடன் எனது வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளேன் என மனீஷ் சிசோடியா கூறினார். PhD படிப்புக்கான UGCயின் விதிமுறைகளை மீறும் கல்வி நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என UGC அறிவித்துள்ளது. இதுபோன்ற தவறான கல்வி நிறுவனத்தை தனிமைப்படுத்தி மாணவர்களை சேர்ப்பதை தடுப்பது முக்கியம். இந்திய உயர்கல்வியின் தரம் மற்றும் சர்வதேச அளவிலான நன்மதிப்பு சமரசம் செய்யப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டியது முக்கியம் என UGC ஜகதீஷ்குமார் கூறினார். கர்நாடக மாநிலம் தார்வாட் பகுதியில் உள்ள SBI வங்கிக்கு சொந்தமான ATMல் பணம் நிரப்ப ஏஜென்சி ஊழியர்கள் சென்றனர். அங்கு நின்றிருந்த மர்ம நபர்கள் ஏஜென்சி ஊழியர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதில் ஒருவர் பலியானார், மற்றொருவர் பலத்த காயமடைந்தார். பின்னர் பணப்பெட்டியை தூக்கிக் கொண்டு பைக்கில் தப்பிச் சென்றனர். போலீசார் விசாரிக்கின்றனர். நீட் தேர்வு இந்த ஆண்டு OMR அடிப்படையில் ஒரே நாளில் ஒரே கட்டமாக நடத்தப்படும் என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. தமிழ், ஆங்கிலம், இந்தி உள்ளிட்ட 13 மொழிகளில் நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் அடுத்த திருமலைராயன்பட்டினம் புகழ்பெற்ற ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயத்தில் தை மாதம் கணு பொங்கலை முன்னிட்டு ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயார் கணு உற்சவம் நடந்தது. தீர்த்தவாரியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை திருவூடல் தெருவில் அண்ணாமலையார், பராசக்தி அம்மன் ஆகியோர் ஊடல் கொண்ட நிகழ்வு நடந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். இன்று காலையில் பிருங்கி மகரிஷி முக்தி அடைவதற்கு அவருக்கு அண்ணாமலையார் நேரில் காட்சியளித்து கிரிவலம் வந்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் யோக நரசிம்மர் கோவிலில் காணும் பொங்கலை முன்னிட்டு பக்தோசித பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சுவாமிக்கு சிறப்பு பூஜை, சிறப்பு அபிஷேகம் நடந்தது. திரளான மக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. காசாவில் இதுவரை 46,000க்கும் மேற்பட்ட மக்களை கொன்ற 15 மாத கால போரை முடிவுக்கு கொண்டுவர ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. பிணை கைதிகளை விடுவிப்பதன் மூலம் காசாவில் 6 வார போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு இஸ்ரேல், ஹமாஸ் ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். கடலுக்கடியில் தகவல் தொடர்பு கேபிள்களுக்கு அருகில் ஏதேனும் சந்தேகத்திற்கிடமான செயல்பாடு கண்டறியப்பட்டால் பதிலடி கொடுப்பதற்கு கடலோர காவல்படைக்கு உதவ தேவைப்பட்டால் தைவான் தனது கடற்படையை அனுப்பும் என ராணுவ அமைச்சர் வெலிங்டன் தெரிவித்தார். ஆயுதப்படைகள் கடலோர காவல்படையுடன் ஒருங்கிணைந்து கடல் கேபிள் அமைத்துள்ள பகுதிகளை கண்காணிக்க உதவும் என்றும் அவர் கூறினார். அமெரிக்காவில் மிகப்பெரிய சொத்துக்களுடன், அதிகாரம் மற்றும் செல்வாக்குடன் தன்னலக்குழு ஒன்று உருவாகி வருகிறது என அதிபர் பதவியில் இருந்து விலகும் ஜோ பைடன் தெரிவித்தார். இது நாட்டின் ஜனநாயகத்தையும், அடிப்படை உரிமைகள் மற்றும் சுதந்திரத்தையும் நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து முன்னேறுவதற்கான வாய்ப்புகளுக்கு எதிரான அச்சுறுத்தலாக நிற்கிறது என அவர் கூறியுள்ளார். பாகிஸ்தானில் ICC சாம்பியன்ஸ் டிராபி தொடர் பிப்ரவரி 19 முதல் மார்ச் 9ஆம் தேதி வரை நடக்க உள்ளது. அதற்கு முன் கராச்சியில் 8 அணிகளின் கேப்டன்கள் பங்கேற்கும் வழக்கமான போட்டோஷூட் நடத்த BCB உத்தேசித்துள்ளது. இதில் இந்தியா கேப்டன் ரோஹித் சர்மா கலந்து கொள்வாரா என கேள்வி எழுந்துள்ளது. செம்மஞ்சேரியில் உள்ள தனியார் கல்லூரியில் தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டியை அமைச்சர் மகேஷ் துவக்கி வைத்தார். 19ஆம் தேதி வரை போட்டி நடக்கிறது. 17 வயதுக்குட்பட்ட மாணவிகள் மட்டும் பங்கேற்கின்றனர். தமிழகம் மட்டுமின்றி 33 மாநில அணிகள் பங்கேற்கின்றன. நெல்சன் இயக்கத்தில் ரஜினி நடித்து வரவேற்பை பெற்ற ஜெயிலர் படத்தின் 2ஆம் பாகம் மீண்டும் அதே கூட்டணியுடன் விரைவில் துவங்க உள்ளது. பொங்கலன்று இதற்கான அறிவிப்பு வீடியோ வந்தது. முதல் பாகத்தில் நடித்த பலரும் 2ஆம் பாகத்திலும் தொடர்கின்றனர். புதிதாகவும் சில நடிகர்கள் இணைகின்றனர். விக்ரம் வேதா, நேர்கொண்ட பார்வை படங்களில் நடித்த நடிகை ஸ்ரத்தா ஸ்ரீநாத் இதில் இணைய உள்ளார். காதலித்து திருமணம் செய்த இசையமைப்பாளர் GV பிரகாஷ், பாடகி சைந்தவி ஆகியோர் கடந்த ஆண்டு பிரிந்தனர். இருப்பினும் சினிமா ரீதியாக இருவரும் ஒன்றாக பயணிக்கின்றனர். GV பிரகாஷ் இசை நிகழ்ச்சி, அவரின் படங்களில் சைந்தவி பாடுகிறார். இது பற்றிய கேள்விக்கு GV பிரகாஷ் அளித்த பதில்: நாங்கள் திருமண வாழ்க்கையில் இருந்து பிரிந்துவிட்ட போதும் ஒருவர் மீது ஒருவருக்கு மரியாதை உள்ளது. அதனாலேயே தொழில் ரீதியாக இணைந்து பணியாற்றுகிறோம். இது எப்போதும் போல் தொடரும் என்கிறார். ரஜினி நடிப்பில் கூலி படத்தை இயக்குகிறார் லோகேஷ் கனகராஜ். படம் இறுதிக்கட்டத்தை நெருங்கி வருகிறது. லோகேஷின் கனவு படம் இரும்பு கை மாயாவி. இதில் சூர்யா நடிக்கலாம் என செய்திகள் வந்தன. இப்போது பாலிவுட் நடிகர் அமீர்கான் நடிக்கப் போகிறாராம். ஹிந்தி, தமிழ், தெலுங்கு என பேன் இந்தியா படமாக உருவாகிறது. இதை தெலுங்கு நிறுவனமான மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் பிரம்மாண்டமாய் தயாரிக்கிறதாம்.
ஓமை கடவுளே படத்திற்கு பின் அஸ்வந்த் மாரிமுத்து இயக்கியுள்ள படம் டிராகன். இதில் பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவாக நடிக்க நாயகியாக அனுபமா பரமேஸ்வரன், கயாடு லோகர் நடித்துள்ளனர். காதல் கலந்த கலகலப்பான படமாக உருவாகியுள்ளது. இதன் படப்பிடிப்பு முடிந்து மற்ற பணிகள் நடந்து வரும் நிலையில் வரும் பிப்ரவரி 14 காதலர் தினத்தில் படம் ரிலீஸ் என அறிவித்துள்ளனர். தெலுங்கில் பாலகிருஷ்ணா நடிப்பில் பொங்கலுக்கு வெளியாகியுள்ள படம் டாக்கு மகராஜ். இதில் டபிடி டிபிடி என்ற பாடலில் பாலகிருஷ்ணாவுடன் நடிகை ஊர்வசி ரவுட்டேலா நடனமாடியுள்ளார். நடன அசைவுகள் கவர்ச்சியாக ஆபாசமாக இருப்பதாக பலரும் விமர்சித்தனர். இதற்கு பதிலளித்துள்ள ஊர்வசி, நான் கலையை கலையாக மட்டுமே பார்க்கிறேன். பாலகிருஷ்ணா போன்ற ஜாம்பவான்களுடன் நடிப்பது பெருமை. அது வெறும் நடனம் மட்டும் அல்ல. கலையை, கடின உழைப்பை, அதன் மரியாதையை கொண்டாடுவது போலத்தான் கலையை கலையாக பாருங்கள் என்றார். நடிகர் அஜித்தை வைத்து விடாமுயற்சி படத்தை இயக்கியுள்ளார் மகிழ் திருமேனி. விரைவில் படம் ரிலீஸ் ஆக உள்ளது. மகிழ் திருமேனி ஒரு பேட்டியில், ஒரு சமயம் விஜயிடம் 3 கதை கூறினேன். அவருக்கும் பிடித்து அதில் ஒரு படத்தின் கதையை என்னையே தேர்வு செய்ய சொன்னார். நானும் தேர்வு செய்து கூறினேன். ஆனால் உதயநிதியின் கழகத் தலைவன் படத்தால் அந்த சமயம் விஜய் படம் நடைபெறவில்லை. இன்னும் 3 கதைகளும் அவருக்காக காத்திருக்கிறது என்றார்.